ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சோளா பூரி தாங்க. இது ஹோட்டலை விட வீட்டில் சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது 2 விரலில் ஆறுனதுக்கப்புறம் கூட ஈஸியாக பிக்க முடியுது. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம், அது நார்மல் பூரி மாதிரி தான் இருக்கும். சோளா பூரி மைதா மாவில் தான் ருசியாக இருக்கும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. சுவையை கூட்டுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/3 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது கூட 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளித்து சேர்த்துக்கணும். நீங்கள் ஒரே தான் ஊற்றிடாதீங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கிறனால மாவு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிசையணும். நல்லா சாஃப்டாக பிசைகிறதுக்கு கொஞ்சம் நிறையாவே தண்ணி தெளிச்சுக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதம் வந்துடும். கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தண்ணி மட்டும் பார்த்து தெளித்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக இந்த மாதிரி ஒரு 4 அடி இந்த மாதிரி அடித்து மாவை சாஃப்டாக்குங்க. இந்த மாதிரி அடிக்கும்போது மாவு சாஃப்டாக ஆயிரும். கொஞ்சமாக எண்ணெய் கையில் தடவிட்டு அது மேலே லேசாக தடவி விடுங்க. சுற்றிலும் மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஒரு மூடி போட்டு 2 மணி நேரத்துக்கு நீங்கள் ஊற விடுங்க. நீங்கள் நைட்டு செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 4 மணிக்கெல்லாம் மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. பாருங்கள், 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாவு ஒட்டாமல் சூப்பராக சாஃப்டாக மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. கடையிலெல்லாம் பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் எண்ணெய் ஊற்றி பொரிக்க முடியாது. அதனால் நம்ம சின்ன சைஸ் பூரி எடுத்து கொஞ்சம் மொத்தமான சைஸுக்கு நீங்கள் அதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் பூரி தேய்ப்பீங்கள்ல, அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அது தேய்க்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கடாயில் எந்த அளவுக்கு நீங்கள் பொரிக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச பூரியை அதில் சேர்த்து விடுங்க. நீங்கள் நார்மல் பூரிலாம் எப்படி கொஞ்சம் மொத்தமாக சப்பாத்தி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக தேய்ப்போமோ அந்த மாதிரி இதை கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி அதை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உப்பலாக வரும். நம்ம ரவை சேர்க்கறனால அந்த உப்பி இருக்கிறதும் அமுங்காது. இதே மாதிரி ஒவ்வொரு பூரியாக இந்த மாதிரி போட்டு எடுக்க வேண்டியது தான். ஒரேடியாக தேய்ச்சி நீங்கள் வச்சு பூரி போடாமல் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தேய்ச்சி நீங்கள் பூரி போட்டு எடுங்க. இல்லைன்னா நீங்கள் தேய்ச்சி வச்சது காஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி உப்பெல்லாம் வராது. நீங்கள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடாம வீட்லேயே சுவையான ஹெல்த்தியான ஹைஜீனிக்காக உங்களுக்கு சோளா பூரி வீட்லேயே தயார் பண்ண முடியும். நீங்கள் இந்த மெஷரிங்லாம் பார்த்து கரெக்டாக அதே மாதிரி செஞ்சிங்கன்னா இதே மாதிரி சாஃப்டான பூரி உங்களுக்கும் வரும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதை செய்யலாம். பாருங்கள், உப்பலான சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் நான் பிச்சு பார்க்குறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வருது பாருங்கள். ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு கிடைக்காது. நம்ம 2 விரலில் பிச்சிடலாங்க. பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் கூட எவ்வளோ சாஃப்டாக இருக்குது.
இப்போ இது கூட சன்னா மசாலாவும் தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.